ஹாய்! இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு தேய்பிறை சஷ்டியும் கூட. அதனால மார்னிங்கே எழுந்திரிச்சேன். ரொம்ப மார்னிங்காலாம் எழுந்துக்கல. ஒரு 8 மணி போல் எழுந்திரிச்சேன். ஆல்ரெடி வீடு க்ளீனாக இருந்ததுனால ஈஸியாக இருந்தது எனக்கு. அவருமே காலையில எழுந்து எனக்கு வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அதனால் எழுந்திரிச்சு வீடை சும்மா மேலோட்டமாக க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு, அப்படியே வாசலில் போய் கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு போடும்போதே இன்றைக்கி என்னவோ எனர்ஜியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த எனர்ஜி இருந்துச்சு. ஏன்னு தெரியல, 2, 3 நாளாக டல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு. எனக்கு என்னவோ கடவுள் நமக்கு பாசிட்டிவ் திங்ஸ் ஏதோ காட்டுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் தோணுது எனக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக விளக்கேற்றினேன். காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். காரணமே இல்லாமல் எப்படி கவலையாக இருப்போமோ அதுமாதிரி காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தேன். சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாமி பாட்டு போட்டு அப்படியே கூடயே உட்காந்துட்டேன் நான். சாமிக்கு பிரசாதமே வெறும் பால் மட்டும்தான் வச்சேன், வேறு எதுவும் வைக்கல. பையன் தூங்கிட்டு இருந்தேன் நல்லா. அவரும் நானும் மட்டும்தான். அவருமே எனக்கு கிட்ட வரல. நான் மட்டும்தான் பூஜை போட்டேன். நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பேர் தான். நம்ம எப்படா கீழே விழுவோம் இவங்களை வச்சு செய்யலான்னு காத்துட்ருக்கவங்க நிறைய பேர். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தெரியாதவங்க கூட நமக்கு நல்லது நினச்சிவாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க ஒரு நாளாக நமக்கு நல்லது நினைப்பாங்கன்றது நினைக்கவே முடியாது. இது பர்சனலாக சில விஷயம் எனக்கு அட்டாக் ஆனதுனால தான் திடீர்னு இது கூட எனக்கு சொல்ல தோணுச்சு. எனக்கு என்னென்னா, பையன் என் பையனே படிக்க மாட்டான், இவன் தேற மாட்டான்னு நினச்சவங்க பல பேர். அதுக்கு முன்னாடி என் பையனுமே நிற்கிறான் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கு என்னென்னா, நான் சாமிக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும். சாமி என் கூட இருக்கோ தான் நினைக்குது. அவன் போட்ட எஃபெக்ட்டும் சாமியோட பாசிட்டிவ் வைப். இன்னைக்கான வீடியோவில் தான் அடுத்த வீடியோ என்ன பார்ப்போம். பாய்.